Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அப்போதான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 12 சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் 5 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத செலக்டிவாக நான் உங்களுக்கு இந்த போர்டில் கொடுத்துருக்கேன். ஃபார் இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் உடைய லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 12 சாப்டர்ஸும் சேர்த்து ஒரு 41 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 41 கொஸ்டின்ஸை நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்கனாமிக்ஸில் 7 × 5 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்புறம் அந்த கேபிட்டலிசம், செகுலரிசம், மிக்சடிசம் இதனுடைய ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணுற அந்த கொஸ்டின், கம்பேரிசன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், செகுலரிசம் அண்டு மிக்சடிசம். அப்புறம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் அ 4 செக்டர் எக்கானமி, அதுவும் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் அ 3 செக்டர் எக்கானமி. இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான், சரியா? இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 கொஸ்டின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிறங்க. ஸோ சாப்டர் 1ல் டோட்டலாக நமக்கு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் சாப்டர் 2, சாப்டர் 2லையும் ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்டிஸ் இன்வால்வ்டு இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். முக்கியமான கொஸ்டின் இது. Various methods of estimating national income of a country. Then importance of national income. National income உடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்றது. அப்புறம் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். இது 4மே முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 4மே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. சாப்டர் 3ல 2 5 மார்க் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் கொஸ்டின் ஈக்லிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்டு ஏஎஸ்எஃப். இந்த ஒரு கொஸ்டின். ஸோ ரெண்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தேர்ட் சாப்டரில். நெக்ஸ்ட் 4th சாப்டரில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளையர், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அண்டு எம்இஐ, இது முக்கியமான 5 மார்க். அப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேட்டர், சரியா? ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் சாப்டர் 5. சாப்டர் 5ல் ஒரு 3 கொஸ்டின்ஸ், 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் இந்த ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். அதே போல் இந்த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, டோட்டலாக 3 5 மார்க். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. சாப்டர் 6லேயும் நமக்கு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கானமிக் டெவலப்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 5 மார்க்ஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதனால இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 3யுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 7. சாப்டர் 7ல் உங்களுக்கு 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி முக்கியமான 5 மார்க். அப்புறம் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.
அப்புறம் இந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எப்படி வந்து டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்ற இந்த கொஸ்டின் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். தென் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பை வீனர், இந்த கொஸ்டின் முக்கியமானது. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ சாப்டர் 7ல டோட்டலாக நமக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5மே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தென் சாப்டர் 8ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் ஷார்ட் நோட் ஆன் சார்க் அண்ட் பிரிக்ஸ், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, டோட்டலாக 3 5 மார்க்கு, 3மே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தென் சாப்டர் 9ல 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், முக்கியமான 5 மார்க். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ட் ரிடம்ஷன், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். தென் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசியும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் இன் பட்ஜெட், ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ், டோட்டலா 5 5 மார்க். சரி, 5மே நல்லா தரவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 10ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி growth அண்ட் குவாலிட்டி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஜிடிபி growthக்கும் என்வாயர்மெண்டுடைய குவாலிட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷனும் நமக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். இது சாப்டர் 10ல. சாப்டர் 11ல 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், செகண்ட் ஒன் எக்கனாமிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். 2 தான், அந்த 2 நல்லா தரவா படிச்சுக்கிறேன். சாப்டர் 12ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த 2 சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அந்த 2ல 1 கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ தட்ஸ் இட். மொத்தம் 41 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 41 கொஸ்டின்ஸை தரவா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எக்கனாமிக்ஸில் 7 × 5 35 மார்க்ஸ் உங்களால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க. எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களையும் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.